வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராம் உடைய லிங்க் அண்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய லைவ் டிஸ்கஷன் 77வது வாரத்துடைய டிஸ்கஷனுடைய லிங்க்கும் நம்ம டெலகிராமில் நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க்ஸ் இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு மீட்டிங்க்கு நீங்கள் நாளைக்கு வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குது. அதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் கான்ஃபரன்ஸ் போர்ட் ஆஃப் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமியோடைய அந்த லெவல்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸை மெஷர் பண்ணுவாங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அது வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து கோல்டை பாதிக்குமா அப்படின்னா பெரிய லெவலில் டிராஸ்டிக்காக பெரிய லெவலில் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் ப்ளஸில் வந்தால் கோல்டுக்கு ஒரு நெகட்டிவ் வரும். இல்லைன்னா நார்மலாக இதுக்கு ரிலேட்டடாக ஒரு 110 வருது அப்படின்னா பெரிய லெவலில் இருக்காது. அந்த நெகட்டிவில் போகும்போது டிஎக்ஸ்ஐக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். பட் இதோடைய மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபெட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு லைவ் மீட்டில் நம்ம ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பற்றியும் பேசுவோம் அண்ட் ஃபெட் பற்றியும் பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் சார்ட். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு மார்க்கெட் கீழே வந்தது. இப்போ கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸஸ்க்கும் வந்து மார்க்கெட் கீழே வர சான்சஸ் உண்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் வந்து பிரேக் பண்ணும். 105.40 பிரேக் பண்ணால் ப்ரைஸ் கீழே வரைக்கும் 104.6 நாளைக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். இதுவே ஒரு சப்போர்ட் லெவல் தான். அதனால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஜிக்ஜாக்ஸ் போட்டுட்ருக்கு. ஒருவேளை ப்ரைஸ் வந்து மேலே போய் 106.20 மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஒரு சேனல் இப்படி எடுத்துக்கலாம். இந்த டாப் ஓகே இந்த டாப்பை வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் ப்ரைஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை ஸ்ட்ராங்காக உடைக்கணும். கிட்டத்தட்ட இங்கே வந்தால் கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் கண்டிஷன் இருக்கும். இல்லாது இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் நல்லா பாஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து ரேலி ஆகுதுன்னு சொல்லலாம். அல்லது இதுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. நல்லா பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது கரெக்டாக போய் அண்ட் டச்சஸில் இப்போ ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரேலி ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. டக்குன்னு மேலே போனால் கூட ப்ரைஸ் கீழே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம பை சான்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுக்கு கீழே நல்லா க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறத பார்க்கலாம். அதுவும் கீழே வந்தோடனே டக்குன்னு நமக்கு சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரக்கூடியது ஒரு நார்மலான நியூஸாக இருக்கும். எதர் இந்த ஹையோ இல்லை இந்த லோ உடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது. மேலே எடுத்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுக்கலாமா அப்படின்னா ஆல்மோஸ்ட் எடுக்கலாம். பட் ஆக்டிவேட் ஆகணும். இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ ப்ரைஸ் கீழே வந்துட்டு இப்படி இருக்குது. இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்கலாம். பட் ப்ரைஸ் வந்து இந்த டாப்பை பிரேக் பண்ணும்போது 84க்கு மேலே மார்க்கெட் போனால் மேலே போயிடும். இல்லை கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டான் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 78 வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். அதையும் பிரேக் பண்ணிடும். அப்படி போய் கீழே 72 ஆர் 74 வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துடும். எப்போனா இந்த லோவை பிரேக் பண்ணும்போது 80ங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்தால் மட்டும்தான். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர்னு நினச்சி நம்ம வந்து டக்குன்னு மார்க்கெட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிட்டான். 84க்கு மேலே நல்லா மார்க்கெட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் சைன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் உண்டு. பட் ஆனால் இப்போ டேரெக்டாக வருமா அப்படின்னா இல்லை. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 6:30 மணிக்குள்ளே நமக்கு வந்து இந்த 7:30 மணிக்கு வரக்கூடிய நியூஸ்க்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மூவ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா மார்க்கெட் திருப்பி கரெக்ஷனுக்குள்ளே மேலே போயிடுவான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 27.50 வரைக்கும் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் கொடுத்துரும். ஸோ ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா
மார்க்கெட் வந்து மேலே போகிற வரைக்கும் நமக்கு சான்சஸ் ஹையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன, இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானா அப்படிங்கிறது பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய ஃப்ரேமுடைய சப்போர்ட்டா அப்படின்னா இல்லை, இது வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேமுடைய சப்போர்ட் தான். ஓகேங்களா, இந்த சப்போர்ட்டில் ப்ரைஸ் வந்து இன்னும் நின்றுட்டு இருக்கான். ஸோ கீழே வந்து 26.20க்கு கீழே நல்லா மார்க்கெட் பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு செல் சான்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் ஒரு டவுன்ஃபால் இருக்குது. இப்போ ஒரு கரெக்ஷன் பை போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லோ பிரேக் ஆகணுங்க, அதாவது 2290. அதான் இப்போ வந்து மார்க்கெட்டில் ஸ்விங் லோவாக இருக்குது. ஸ்விங் லோவாக இருந்தாலும் 2260 வரைக்கும் நமக்கு வந்து சொல்ல முடியாது. மார்க்கெட் இப்படி வந்து கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இப்படி கீழே வந்துட்டு கூட திருப்பி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே வந்து 2260க்கு கீழே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு செல் சான்சஸ் எதிர்பார்க்கலாம். அதை ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம செல் போக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பை ட்ரெண்டில் சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டே கேண்டில் மேபி நாளைக்கு இதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டே கேண்டில் இந்த 1 2 3 4 5 கேண்டில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரீட் பண்ணும்போது மார்க்கெட்டில் அவ்வளோ ஒரு ஆக்டிவான கேண்டில்ஸாக இல்லை. ஸோ அப்போ இந்த ஃபால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் ஃபாலாக இருந்தால்தான் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நம்ம நல்ல செல்லிங் மூமெண்ட் சொல்ல முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கேண்டில் ஒவ்வொரு முறையும் என்ன ஆகிருக்கும், இப்படி கீழே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ரீட்ரேஸ் ஆகிருக்கும். இது மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே ரீட்ரெஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. திருப்பி இது வந்து மேலே வரைக்கும் போயிட்டு வந்து ரீட்ரெஸ்ட் ஆகிடும். இது கீழே வரைக்கும் வந்துட்டு ரீட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் இது வந்து மேலே போய் அப்படி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு அன்ஹெல்தி கேண்டிலாக வந்துடும். ஸோ நாளைக்கு கீழேயோ மேலேயோ நமக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி வந்துடும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய கேண்டில் அப்படியே இதுக்கு மேலே பெருசாக கீழே போகாமல் மார்க்கெட் ஒரு 20-25க்குள்ள மார்க்கெட் திருப்பி வந்து க்ளோசஸ் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹையோ அல்லது இந்த லோ கீழேயோ நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஒரு 4 hour ஆர் ஒரு 1 hour ஃப்ரேம் கூட போயிடலாம். ஸோ ஒரு 1 hour ஃப்ரேமில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கீழே வந்துட்டு இருக்கான். கீழே 2305, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 2300னே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 2300 பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். இங்கே எந்த ஃபார்மேஷன் கிடைச்சாலும் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ஏரியாக்குள்ள மார்க்கெட் என்ன ஃபார்மேஷன் கிடைத்தாலும் பை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இது நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாலும் ஒரு கரெக்ஷன் பை வரும். மேலே இருக்கக்கூடிய ஒரு 30 லெவல் வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா அப்படியே ரீட்ரேஸ் பண்ணி அங்கேருந்து தான் திருப்பி மார்க்கெட் ஃபால் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ் வந்து 2300க்கு கீழே க்ளோஸ் நடக்குதா, இல்லை க்ளோஸ் எப்படியோ 25க்கு மேலே அப்படி மேலே கன்சல்டேட் ஆகி 25க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டா நாளைக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இந்த ஹைக்கும் கீழே இருக்கிற 90க்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கும். கண்டிப்பாக நாளைக்கு நடக்கும். அப்படி இல்லைனாலும் நமக்கு நான் ஃபார்ம் பேரோலில் அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் நியூ ஒரு ட்ரெண்டுக்குள்ளேயோ அல்லது ரிவர்சல்குள்ளேயோ மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டக்குன்னு ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ அவசரப்பட்டு இந்த இடத்துல போய் செல் பண்ணாதீங்க. உங்களுக்கு செல் செட்டப் இருந்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் எடுங்க. ஓகே, இதே மார்க்கெட் வந்து ஒரு இப்போ இங்கே இருக்கிற கண்டிஷன் இதுக்கு மேலே பெருசாக கீழே போல. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெருசாக கீழே போல. ஓகே, இது சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா. இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்து கீழே போகாமல் டக்குன்னு வந்து ஒரு 20க்கு மேலே மார்க்கெட் பாஸ் ஆகுது. 2320க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் பை இருக்கும். அது 36 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இன்னும் ஆக்டிவேட் ஆகலை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். இல்லை மார்க்கெட் வந்து இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணி கீழே போகிறான், பட் இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஷேடோவாக கொடுத்தானாலும் இந்த இடத்துலையும் நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணணும். மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் ஒரு பை எடுக்கலாம். கீழே க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ட்ரெண்ட் பை. இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணுறான் 2300க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல்குள்ளே போக ட்ரை பண்ணுது. எங்கெல்லாம் மார்க்கெட் ரைஸ் ஆகுதோ, அப்படி இறங்கிட்டு ரைஸ் ஆகுதோ அங்கே நம்ம செல் பண்ணலாம்.
இல்லை சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு செல்லிங் சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் போங்க. ஸோ இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் கிடைத்தால் பை ட்ரை பண்ணலாம். இது உடைக்காம 2300 கீழே போகாம மார்க்கெட்டில் சப்போர்ட் கிடைத்தால் ஒரு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணோம்னா ஒரு 30 ஆர் 32 வரைக்கும் நமக்கு நல்ல டார்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ ஈவினிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 6 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணி செல் ஆர் பை எடுக்கலாம். அப்போ தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் இந்த இடத்துல கொடுத்தான் அப்படின்னா அபவுட் 20க்கு மேலே கொடுத்தான் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்கும். கீழே வந்து 2300 உடைக்கிற வரைக்கும் பை ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணுங்க. சும்மா பை போக வேண்டாம். இந்த இடத்துல பை சொன்னீங்க அப்படின்னு உடனே கால் பண்ணி கேட்பீங்க. நீங்கள் பை போக சொன்னீங்கன்ட்டு பை போயிட்டேன் சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு லைவ் மீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராமில் மார்னிங் வந்து ஒரு 9:30 ஆர் 10 o'clock நாங்கள் வந்து லிங்க் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் 3 o'clock வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை அங்கே கேட்கலாம், அங்கே டிஸ்கஷன் பண்ணலாம். நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.